Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் பற்றின டாபிக் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக அதே வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் யூஸிங் டிரான்சிஸ்டர் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ஸ்டேஜ் வந்து இருக்கும் ஃபார் அ காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நமக்கு ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்கிறதுனால இங்கே ரெண்டு ஸ்டேஜ் இருக்கிறதுனால ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் 180 is equal to 360 டிகிரி நமக்கு கிடைக்கும். அதாவது 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கண்டிஷன் நமக்கு இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபீட்பேக்குக்கு இன்புட்டை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இட் இஸ் அப்ளைடு ஃப்ரம் செகண்ட் டிரான்சிஸ்டருடைய கலெக்டர்லேருந்து அப்ளை பண்ண போகிறோம் யூஸிங் அ கப்ளிங் கெப்பாசிட்டர். ஸோ ரெண்டு கெப்பாசிட்டரையுமே இங்கே நம்ம வந்து கேங் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரே காமன் ஷாஃப்டில் வந்து நம்ம மவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துருப்போம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை நம்மளால் வேரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் ஃப்ரீக்வன்சியை வந்து வேரி பண்ண முடியும். ஆனால் இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம கேங் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரே காமன் ஷாஃப்டில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் ஃப்ரீக்வன்சியை வந்து இங்கே வேரி பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் R4 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் வெயின் பிரிட்ஜ் அண்ட் unbypassed emitter resistance of Q1. ஸோ இந்த ரெண்டு ரோலையுமே இந்த R4 ரெசிஸ்டர் வந்து செய்யும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் வந்து இட் ப்ரொவைட்ஸ் அ வேல்யூ ஆஃப் கெயின் விச் இஸ் கிரேட்டர் தேன் 3. ஆனால் கண்டிஷன் படி நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வேல்யூ வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ கிரேட்டர் தேன் 3 அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கும்போது நமக்கு அவுட்புட்டை வந்து இது டிஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டிஸ்டார்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கெயினை வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் வித்தவுட் பைபாஸிங் R4 இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி பைபாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளால் இந்த கெயினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் அ நான் லீனியர் ரெசிஸ்டன்ஸ் R4 அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ டோட்டலாக இந்த லூப் கெயின் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ். ஸோ இதுதான் இதில் இருக்கிற தியரிட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ சர்க்யூட் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம ரெண்டு டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிரான்சிஸ்டர். அண்ட் இதில் இங்கே இருக்கிற இந்த போர்ஷனை தான் நம்ம வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க்கை எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வெயின் பிரிட்ஜில் ஃபீட்பேக் நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு R1 R2 C1 C2 அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் 1 2 3 4 டெர்மினல்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதே கனெக்ஷனை தான் இங்கே எடுத்துகிட்டு ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நமக்கு ஃபார்வர்ட் பாத் இருக்கும் அண்ட் இங்கேருந்து நமக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து இப்படி க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே தேவையான அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சைனூசாய்டெல்லாம் சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி கிடைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண இதை ப்ரொசீஜரை யூஸ் பண்ணும்போது. ஸோ இதில் ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு R4 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது நமக்கு சைமல்டேனியஸாக நெகட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் கெயினை வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் இன்க்ரீஸ் ஆகி கெயினை வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது நமக்கு இப்போ ஆசிலேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு அவுட்புட்டில் இருக்க டிஸ்டார்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் ஆகும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஓவரால் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டருடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ரெண்டு கெப்பாசிட்டர்ஸையும் நம்ம ஒரே காமன் ஷாஃப்டில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் ஃப்ரீக்வன்சியை வந்து வேரி பண்ண முடியும். செகண்ட் வந்து கெயின் வந்து இங்கே நமக்கு ஹையாக இருக்கும், ஏன்னா நமக்கு 2 ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியும் வந்து நமக்கு ஹையாக கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்டார்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் லோ டிஸ்டார்ஷன் சைனூசாய்டல் அவுட்புட் தான் நமக்கு அவுட்புட் வேவ் ஃபார்மில் கிடச்சிருக்கும். அண்ட் ஃபோர்த்து வந்து இட் இஸ் ஈஸி டு டிசைன் அண்ட் கிவ்ஸ் அ கான்ஸ்டன்ட் அவுட்புட். ஸோ டிஸ்டார்ஷன் கிடைச்சாலும் அதை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடாலஜிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த லோ டிஸ்டார்ஷன் சைனூசாய்டல் அவுட்புட் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது.
நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் அண்ட் வெயின் பிரிட்ஜ் ரெண்டுமே வந்து லோ ஃப்ரீக்வென்சி, அதாவது ஆடியோ ஃப்ரீக்வென்சி ரேஞ்சஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஹை ஃப்ரீக்வென்சி வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வென்சி வந்து லிமிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷன். ஸோ எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது ரெண்டும் தான் வந்து இந்த ஃப்ரீக்வென்சியை வந்து நமக்கு இங்கே லிமிட் பண்ணுது. அதனால் ஹை ஃப்ரீக்வென்சி அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டைப்பை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்த 2 டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டருடைய கம்பேரிசனை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னுமே வந்து நமக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் அண்ட் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் 3 ஆர்சி செக்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் வெயின் பிரிட்ஜில் ஒரே ஒரு நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லீட் லேக் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த 3 ஆர்சி நெட்வொர்க் செக்ஷன்ஸில் ஒரு ஆர்சி நெட்வொர்க்லேயும் நமக்கு 60 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக 3 செக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து நமக்கு இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் கிடைச்சிருக்கும். ஆனால் வெயின் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு லீட் லேக் நெட்வொர்க்கில் எந்த விதமான ஃபேஸ் ஷிஃப்ட்டுமே கிடைக்காது. செகண்ட் வந்து ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இன்வெர்ட்டிங் டைப்பாக இருக்கும். அண்ட் இங்கே நமக்கு நான் இன்வெர்ட்டிங் டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இன்வெர்ட்டிங் அப்படிங்கிறதுனால இதில் அகெயின் நமக்கு ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிடைக்கும் which is equal to 180 டிகிரி. அண்ட் நான் இன்வெர்ட்டிங் அப்படிங்கிறதுனால இங்கே நமக்கு எந்த விதமான ஃபேஸ் ஷிஃப்ட்டுமே கிடைக்காது. Second, in terms of frequency of oscillation. So இங்கே நம்ம derive பண்ணியிருப்போம் frequency of oscillation it is equal to 1 by 2 pi RC into root of 6 for 3 section RC network. And வெயின் bridge டைப்புக்கு பார்த்தீங்கன்னா F is equal to 1 by 2 pi RC அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். Next, in terms of amplitude gain, so இங்கே நமக்கு modulus of A வந்து it is greater than or equal to 29 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆனால் வெயின் bridgeல it is greater than or equal to 3. இந்த டைப் ஆஃப் ஆசிலேட்டரில் ஃப்ரீக்வென்சியை வேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே நம்ம 2 கெப்பாசிட்டர்ஸையுமே ஒரே காமன் ஷாஃப்ட்டை யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால வேரி பண்ணுறது கம்பேரிட்டிவாக இங்கே நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் அண்ட் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம்.